வடக்கில் 85% மக்கள் கிராமப்புறங்களிலும் விவசாயத்திலும் கடற்தொழிலிலும் ஈடுபட்டுள்ளனர். 4 கரையோர மாவட்டங்களிலும் சுமார் 39,500 குடும்பங்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் வடக்கு மாகாணத்திற்கான பணித்திட்டம் ஒன்று இந்த அரசு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இந்த பணித்திட்டமானது 1 முன்னோறிய உட்கட்டமைப்பு, 2 புதிய தொழில்நுட்பங்கள், 3 கரையோர வளங்களின் முகாமத்துவத்தினை முன்னேற்றுதல், 4 நிறுவனங்களின் ஆற்றல்களை மேம்படுத்தல் ஆகிய 4 விடயங்களையும் உள்ளடக்கியதாகவும் இது CFHC, NAQU, QDA மீன்பிடி திணைக்களங்கள் ஆகிய அமைப்புகள் ஊடாக செயல்படுத்தப்படும் என்றும் இதன் அமுலாக்கல் அதிகார சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, மேல்குடியேற்றம், புனர்வாழ்வு இந்து சமய விவகார அமைச்சின் கீழ் இருக்கும் என்றும் அமுல்படுத்தல் முகவர்களாக மீன்பிடித்துறை கூட்டு ஸ்தாபனம், தேசிய நீரியல் திணைக்களம், வடக்கு மாகாண சபை போன்றன அமையும் என்றும் கருதப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான கரையோர செயற்திட்டம் ஒன்று கடந்த காலங்களில் கொண்டுவரப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் வடக்கில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த திட்டத்தில் நமது கடற்தொழில் சார்ந்த மக்களும் அது சார்ந்த கிராமங்களும் பயன்மிக்கதாக பல விடயங்கள் இனங்காணப்பட்ட நிலையில் உள்ளாக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் அந்த திட்டங்கள் புதிய செயற்திட்டத்தில் அடங்குகின்றனவா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தின் கரையோரங்களை சார்ந்த 225 கிராம சேவையாளர் பிரிவில் சிறந்த கிராம அடிப்படையிலான பௌதிக வசதிகளான வீதிகள், சனசமூக நிலையங்கள், முன்பள்ளிகள், குடிநீர் விநியோகம், ஓய்வு அறைகள் என்பன அமைக்கப்படுமா என்பதை பற்றி கூற முடியுமா? அதுபோல் 225 கிராம சேவை பிரிவுகளிலும் இளைஞர்களுக்கு பொருத்தமான வாழ்வாதாரம் மற்றும் செயல்திட்ட மேம்பாட்டு அபிவிருத்தி பாய்ச்சல் வழங்கப்படுமா என்பதை பற்றி கூற முடியுமா? அப்படியாயின் எத்தனை இளைஞர்களுக்கு அவ்வாறான பயிற்சிகளை வழங்க முடியும் என்றும் கேட்க விரும்புகின்றேன். மேற்படி 225 கிராம சேவையாளர் பிரிவுகளில் மக்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் எவை என்பது பற்றியும் கூற முடியுமா? மகளிர் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு விசேட வாழ்வாதார வசதிகள் ஏற்படுத்தப்படுமாயின் அவற்றின் தன்மைகள் பற்றியும் எத்தனை குடும்பங்களுக்கு வசதிகளை வழங்கப்படும் என்பதை பற்றியும் கூற முடியுமா? குளிரூட்டல் தொழிற்சாலைகள், ஏல விற்பனை மண்டபங்கள் என்பன அமைக்கப்படுமெனின் எத்தனை தொழிற்சாலைகள் மற்றும் மண்டபங்கள் அமைக்கப்படும் என்பதையும் கூற முடியுமா? படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய பொது இடங்கள் மற்றும் படகுகளை கிராமங்களுக்கு அண்மித்த வகையில் கொண்டு வரக்கூடிய வசதிகள் மேற்கொள்ளப்படுமாயின் அவை எத்தனை இடங்கள் என கூற முடியுமா? உவர்நீர் தடுப்பு அணைகள் அமைக்கப்படுமாயின் எத்தனை என்பதை கூற முடியுமா? பாரிய அளவிலான விலங்கு உற்பத்தி நிலையம் ஒன்று இரணமடிவிலும், பாரிய அளவிலான கடல் அட்டை பெருக்க திட்டம் ஒன்று மன்னாரிலும் அமைக்கப்படுவதற்கான பணித்திட்டங்கள் கடந்த கால அரசுகளால் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறான திட்டங்கள் புதிய பணித்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளனவா என்பது பற்றியும் கூற முடியுமா? உல்லாச பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் எத்தகைய திட்டங்கள் உள்ளாக்கப்பட்டுள்ளன என்பதையும் பற்றியும் கூற முடியுமா? முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் பகுதியை புனரமைப்பு செய்வதன் மூலம் சுமார் 2500 குடும்பங்கள் வாழ்வாதார ரீதியாக நன்மை அடையும். இதனை கருத்தில் கொண்டு இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது பற்றியும் கூற முடியுமா? 30 வருட கால போரில் வடக்கு மாகாணத்தினுடைய கரையோர பிரதேசங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. கடற்தொழிலாளர் குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்தது மட்டுமல்ல, கடற்தொழில் சார்ந்த கிராமங்கள் தங்களுடைய அடையாளங்களையும் இழந்திருக்கின்றன. அந்த வகையில் வடக்கு மாகாணம் விசேடமாக கருத்தில் கொள்ளப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அவையில் விடுத்து எனது கேள்விகளுக்கான பதில்களை சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சர் கௌரவ DM சுவாமிநாதன் அவர்கள் வழங்குவார் என எதிர்பார்க்கின்றேன். முக்கியமாக இந்த கேள்வி என்னுடைய காரியாலயத்துக்கு வந்தது நேற்று 3 மணிக்கு. இதனால்
எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு இன்று வினா அளிக்க முடியாத தரம் எனக்கு இருக்கின்றன. எனினும் இன்று மீன் பிடி விடயங்களை பற்றி நான் சில நிபந்தனைகளை நான் கூற விரும்புகின்றேன். வடமாகாணத்திலே நிலைத்திருக்கும் கூடிய மீன்பிடி கருத்திட்டம் 65 மில்லியன் US$ பெறுமதி கொண்டிருப்பதுடன் இத்திட்டமாவது வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் மீன்பிடி துறையில் அபிவிருத்திப்படுவதற்காக வைத்திருக்கின்றது. முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே குருநகர், பருத்தித்துறை, மாதவ போன்ற இடங்களிலும், மன்னாரிலே பேசாலை போன்ற இடத்திலும், முல்லைத்தீவு, சாலையம் போன்ற இடங்களிலும் இந்த மீன்பிடி வசதிகளை செய்வதற்காக நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அதனுடன் இணைந்த உட்கட்டமைப்பு வசதிகளையும் புனர் நிர்மாணம் செய்தல், நிலைத்திருக்கக்கூடிய நீரியல் வளர்ப்பு, கரையோரம் மற்றும் மீன் வளங்கள், முகாமைத்துவத்தை மேம்படுத்தும் மற்றும் மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரமும் அதனுடன் இணைந்த நிறுவனங்கள் இயல் திறனை உறுதிப்படுத்தல் ஆகிய செயற்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது. இத்திட்டம் தொடர்பிலே ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் தயாரிப்பு வேலைகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் கருத்துக்களை வடிவமைப்பின் பின் சமர்ப்பிக்கின்றேன்